Next. Rest. இதை மறுபடியும் உறுதிப்படுத்திக்கத்தா அப்ப கோபத்துல சில வினாடிகள் கங்கா சந்திரமுகியா மாறினதை நான் பார்த்தேன். கங்கா அப்பப்போ சந்திரமுகியா மாறுறா. இதுதான் அவளுக்கு ஏற்பட்டிருக்கிற வியாதி. வணக்கம் மை டியர் ஜோன்மேட்ஸ், வெல்கம் டு ஷஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிக் பாஸ் சீசன் 9 உடைய டே 4 அண்ட் எபிசோட் 5 ஓட ரிவ்யூ தான். நேற்று எபிசோடு முடியும் போது தான் கமருதீன் கேமரா கிட்ட போயிட்டு பிக் பாஸ் தண்ணி சுத்தமா இல்லை, தண்ணி வருமா இல்லையா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருந்தாப்புல. அப்போ இன்சார்ஜா தண்ணி இல்லை அப்படிங்கும் போது இன்னைக்கு நைட்டு கொஞ்சம் பொறுப்பா இருந்து பார்க்க வேண்டிய பொறுப்பு யாரோடது? கமருதீனோட தானே. ஆனா அந்த மனுஷன் ரொம்ப பொறுப்பா போய் பெட்ஷீட்டை போத்தி படுத்துட்டாப்புல. இத்தனைக்கும் அதுக்கு முந்தின நாள் ராத்திரி தான் இவருக்கு ஹெல்ப்பரா வேலை செய்யக்கூடிய சபரி நைட்டு ஃபுல்லா தூங்காம பொறுப்பா அந்த தண்ணியை பார்த்துக்கிட்டாப்புல. காலையில கூட வந்து கனியக்கா பாராட்டி இருப்பாங்க இல்லையா. இன்னைக்கு கமருதீன் தான் பொறுப்பா பார்த்துருக்கணும். அந்த மனுஷன் போய் தூங்கிட்டார் அப்படிங்கிறதுனால பிக் பாஸ் என்ன பண்ணாப்புல, ஷார்ப்பா 5 மணிக்கு தண்ணியை போட்டு விட்டார். ஆனா அந்த நேரம் பார்த்து விக்கல் விக்ரம் முழிச்சிருந்தாப்புல. அதை குடுக்குடுன்னு ஓடி போய் பார்த்துட்டு, யோ கமருதீன் எந்திரியா எந்திரியான்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் கத்துறாப்புல கதறாப்புல. இவர் எந்திரிச்சிட்டு, என்னது தண்ணியா, என்ன தண்ணி, அந்த தண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு சட்டையை எடுத்து போடுறாரு. அப்புறம் சட்டையை கீழே போடுறாரு. அங்கேருந்து ஓடி வந்து தண்ணியை பார்த்த உடனே பதறாப்புல குடுன்னு ஓடி போய் டேங்கை வச்சாப்புல. பிக் பாஸ் தண்ணியா அப்படி விட்டாரு. இப்படி ஒரு வாட்டி தண்ணியை மிஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் சரி ரைட், இதுக்கப்புறம் தண்ணியை மிஸ் பண்ண வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு அங்கேயே நிற்க ஆரம்பிச்சாங்க. அந்த நேரத்தில் பிக் பாஸ், நான் தண்ணி போடும்போது நீங்க வரல, இப்போ பாருங்கடா நான் உங்களை வச்சு விளையாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி லாரியை வர வைக்கிறாப்புல. இவங்க போய் டேங்கை வச்ச உடனே போக சொல்லிடுறாப்புல. திரும்ப வேற இடத்துல தண்ணி லாரியை வர வைக்கிறாப்புல. இவங்க போய் டேங்கை வச்ச உடனே ஆஃப் பண்ணி விட்றாருன்னு சொல்லிட்டு இவங்களை வச்சு கொஞ்ச நேரம் காமெடி பண்ணிட்டு இருந்தாப்புல. இப்படி பிக் பாஸ் ஒரு பக்கம் தண்ணியை போட்டு ஆஃப் பண்ணி கமருதீன் சபரியும் ஒரு பக்கம் டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தா, இன்னொரு பக்கம் நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார் காலங்காத்தால எஞ்சி வந்து ஸ்விம்மிங் பூல்ல தண்ணியை மோந்துட்டு போறாப்புல. யோ என்னையா ஸ்விம்மிங் பூல்ல தண்ணி மோந்துட்டு போற அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, மறுபடியும் வந்து டேங்க்ல இருக்கிறதே இத்தனோடு தண்ணி, அதையும் அவரே பிடிச்சிட்டு போறாப்புல. இங்க பாரு நீ எல்லாம் பிடிக்க கூடாது, அது ரூல் பிரேக் அப்படின்னு சொல்லி கமருதீன் சொன்னது. இங்க பாரு நீ எல்லாம் என்கிட்ட பேசுற வேலை வச்சுக்காத, நீ பாடி ஷேமிங் பண்ற, அது பண்ற இது பண்ற, நான் சபரி அங்க இல்ல அதனால தான் நானே பிடிச்சிட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டாப்புல. பேச விருப்பம் கிடையாது, அளவுக்கு அதிகமா பேசுறாப்டி, பாடி ஷேமிங் பண்றாப்டி. ஆக மொத்தத்துல இந்த வீட்ல இருக்கிற எல்லாருமே திவாகரை போட்டு புரட்டி எடுத்திருந்தாலும் அந்த மனுஷனை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு எதிரினா அது கமருதீன் தான் அப்படிங்கிற அளவுக்கு பிக்ஸ் ஆயிட்டாரு போல இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் பாடி ஷேமிங் அப்படின்னு இருக்காப்ல. அந்த மனுஷனை வந்து இங்க பாரு நான் சும்மா ஒன்றும் பாடி ஷேமிங் பண்ணல, ஒரு காமெடிக்காக பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கூடவே எல்லாரை விடவும் நான் தான் உன்னை கொஞ்சம் அதிகமாக கலாய்க்கிறேன்றதை நானே ஒத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வேற சொல்றாப்ல. அதாவது ரெண்டு பேர் நல்ல டேர்ம்ஸ்ல இருக்கும்போது கலாய்க்கிறதோ பாடி ஷேமிங் பண்ணும்போது அதை வந்து பாசிட்டிவா எடுத்துக்கலாம். சரி ஓகே ஏதோ ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக பண்றாருன்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஆல்ரெடி ரெண்டு பேரும் முட்டி மோதிக்கிட்டு வந்த நாள்ல இருந்து அடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இதுல நீ போய் காமெடிக்கு நான் பண்றேன், நான் வந்து ஃபன்னா பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அதை எப்படி பாசிட்டிவா எடுத்துக்க முடியும்? அதுக்கு மேலேயுமே எல்லாரும் கலாய்க்கிறாங்க, நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் கலாய்க்கிறேன், நானே ஒத்துக்கிறேன். சோ அந்த ரீசனால தான் காலங்காத்தாலே திவாகர் பயங்கரமா டென்ஷன் ஆகி பஞ்சாயத்தை கூட்டி விட்டாப்ல. அண்ட் வழக்கம் போல எப்பெல்லாம் திவாகருக்கு ஒரு பிரச்சனை வருதோ அப்பெல்லாம் நான் முன்னாடி வந்து ஆஜராயிருவேன் அப்படிங்கிற பேர்ல இப்பயுமே பார்வதி வந்து திவாகருக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க. என்ன கலாய்க்கிறோம் தெரிஞ்சு நீங்க பேசினாலே உங்களுக்கும் நல்லது, எல்லாருக்கும் நல்லது. அண்ட் அதுக்கப்புறமா பிக் பாஸ் உடைய கிரியேட்டிவ் டீம் இருக்கு பாத்தீங்களா, அவனுங்க தனியா ரூம் போட்டு யோசிச்சு ஒரு பயங்கரமான மார்னிங் டாஸ்கை கண்டுபிடிச்சு கொண்டு வந்தாங்க. அதுலயும் குறிப்பா விஜய் சேதுபதி இன்ட்ரோடக்ஷன் அப்பவே திவாகர் கிட்ட இங்க பார்ப்பா இந்த வேலையெல்லாம் இங்கேயே குழி தோண்டி புதைச்சுட்டு போயிரு, மறுபடியும் வீட்டுக்குள்ளலாம் போய் பண்ணாத, யூடியூப்லயே பார்த்து போர் அடிச்சு போச்சு, மறுபடியும் அதே பண்ணாத. அதுலயும் குறிப்பா ஆடியன்ஸ் நீங்க எல்லாம் இந்த நடிப்பு இறக்கன்றதெல்லாம் கத்தவே கத்தாதீங்கன்னு சொல்லிட்டு எச்சரிச்சாப்ல. ஆனா அதையும் மீறி அந்த மனுஷன் உள்ள போய் அதை தான் பண்ணிட்டு இருந்தாரு, அது வேற கதை. ஆனா இந்த பிக் பாஸ் டீம் பாருங்க இப்ப கொடுத்திருக்கிற மார்னிங் டாஸ்க் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, வாட்டர்மெலன் அகாடமியா. இந்த அகாடமியோட ஓனர் வந்து திவாகரா. அவர் வந்து அந்த வீட்டில் இருக்கிற ஹவுஸ்மேட்ஸ்க்குலாம் நடிப்பு சொல்லி கொடுக்கணுமா. அதுல யாரு பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்றாங்களோ அவங்களுக்கு நடிப்பு அரக்கன் அப்படிங்கிற பட்டத்தை இவர் கொடுக்கணுமா. அவருக்கு நடிப்பு அரக்கன் பட்டத்தை இதெல்லாம் எங்க போய் சொல்லி அழுகிறதுனே ஒன்றும் புரியலங்க. நம்ம நிலைமை கூட பரவாயில்ல, ஆனா பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு பெருமையா இந்த வீட்டுக்குள்ள போயிருப்பாங்க தெரியுமா. அவங்க நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வெளியே இந்த ஆள் தொல்லை தாங்க முடியலன்னு தான் வீட்டுக்குள்ள வந்தாங்க. இடத்துல வீட்டிலேயே அந்த மனுஷன் கூட தான் வாழணுன்றது மட்டும் இல்லாம அந்த மனுஷன் நடிப்பு சொல்லி கொடுப்பாராம், அவரே அவார்டு வேற கொடுப்பாராம் நடிப்பு அரக்கன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் பாக்குறதுக்கு பேசாம நான் கண்டஸ்டன்டா வராமையே இருந்திருப்பேன்டான்னு சொல்லிட்டு கண்டிப்பா மனசுல நினைச்சிருப்பாங்களா இல்லையா. some will regret like anything. என்னமோ நடக்க போகுது. I'm waiting to watch
வாட்ச், பட் எனக்கு இதுல கொஞ்சம் கடுப்பு இருக்கு. சோ ஃபர்ஸ்டா துஷார் வந்தாப்ல சுளுக்கு எடுத்துருவேன் அப்படிங்கிற டயலாக் பேசணும்ல, அந்த மனுஷனும் பேசணும்ல. அண்ட் அடுத்தா வினோத்குமார் கிட்ட இந்த காதல் படத்துல அப்படிங்கிற பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு இல்லையா, அதை பண்ண சொன்னாப்ல, அந்த மனுஷனும் பண்ணிட்டாப்ல. அண்ட் அடுத்தா பார்வதி கிட்ட வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்காம, ஏமா நீ வந்து இந்த திமிரு படத்துல வர வில்லி கேரக்டர், நானும் மதுரக்காரன் தான்டா அப்படிங்கிற டயலாக் நீ என்ன மிதிச்சிட்டு பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே பார்வதி பார்த்தாங்க, சரி ரைட் இதுதான் சான்ஸ், இந்த சான்ஸை யூஸ் பண்ணி தர்பூசணியை பொளந்துட வேண்டியதான் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி மிதிச்சாக பாருங்க. ஒரு மிதி நம்ம தர்பூசணி 4 கிலோமீட்டர் தாண்டி போய் விழுந்துருச்சு. அதை பார்த்து அம்புட்டு பேரு என்னம்மா ஒரு பேச்சுக்கு சொன்னா இப்படி மிதிச்சு விட்ட அப்படின்னு சொல்லிட்டு அம்புட்டு பேரு எஞ்சி போனா ஆக்டிங் யதார்த்தம் அப்படிங்கிறாப்ல. பரவாயில்லையே, உண்மையிலேயே மிதிச்சு விட்டாதான் இந்த மாதிரி யதார்த்தம்லாம் மனுஷங்கிட்ட பார்க்க முடியும் போலயே. சும்மா அவளை சொன்னா என்ன தள்ளி போய் விழுற. கடைசியா விக்ரம் கிட்ட ஜாக்சன் துறை டயலாக் கொடுத்து பெர்ஃபார்ம் பண்ண சொன்னா அந்த மனுஷன் பின்னி படல் எடுத்தாப்ல. அதை பார்த்து திவாகர் பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆகி இவர் தான் பிக் பாஸ் வீட்டுடைய நடிப்பு அரக்கன் அப்படின்னு சொல்லி அவார்டெல்லாம் கொடுத்துட்டாப்ல. ஆக மொத்தத்தில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், திவாகரை தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வேணாம்னு சொல்லுங்கடா அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா கடைசியில அவர் மூலியமாவே அம்புட்டு பேரையும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வச்சாங்க பாத்தீங்களா. அங்க நிக்கிறாங்க பிக் பாஸ் டீம். பிக் பாஸ் ஹவுஸோட நடிப்பு அரக்கன் விக்ரம். மத்த சீசனுக்கும் இந்த சீசனுக்கு கூடிய டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த சீசனுடைய மிகப்பெரிய பலமே கண்டஸ்டன்ஸ் தான். ஒன்னு ஒரு ரகமா இருக்கும், அவங்க கொடுக்குற கண்டென்ட்லாம் விதவிதமா இருக்கும். அதுலயும் குறிப்பா நந்தினின்னு ஒருத்தங்க இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க வந்த நாள்ல இருந்து இப்போ வரைக்கும் அதிகபட்சமா கொடுத்த கண்டென்ட் 106 கேமராலையும் கரெக்டா போய் அழுதுட்டு வந்துட்டாங்க. ஆனா இந்த வாட்டி நான் வேற விதமான கண்டென்ட் கொடுக்குறேன் அப்படிங்கிற பேர்ல சூப்பர் டீலக்ஸ்ல இருக்கவங்களுக்கு சுட்டு வச்ச வடையை எடுத்து வந்து கொஞ்ச நேரம் நான் வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு கேமரால காமிச்சிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் பார்த்தா மோந்துட்டு இருந்தாங்க, அப்புறமா அதை பிச்சு மோந்து பார்த்துட்டு இருந்தாங்க. என்னமா பண்றேன்னு சொல்லி கேட்டா இதுதாங்க சுவாரஸ்யமான கண்டென்ட்ங்கறாங்க. இந்த மாதிரி ஒரு நிலைமை யாருக்குமே வரக்கூடாது பிக் பாஸ். எப்பேற்பட்ட கண்டஸ்டன்ஸ், எப்பேற்பட்ட கண்டென்ட் டெலிவரி. இப்படிப்பட்ட கண்டஸ்டன்ஸ் தான் பிக் பாஸுக்கு தேவை. இந்த மாதிரி ஆட்களெல்லாம் எப்படி தான் தேடி கண்டுபிடிச்சி கூட்டு வராங்கன்னு நமக்கும் தெரிய மாட்டுது. இந்த வடை முடியல. நம்ம நேற்று எபிசோட முடிவிலேயே சொல்லியிருப்போம், நாளைக்கு கண்டென்ட் கண்டிப்பா தண்ணி பிரச்சனையை வச்சு தான் ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கேற்ற மாதிரி பிக் பாஸும் என்ன பண்ணாப்புல அப்படின்னா, எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு தண்ணி எவ்வளவு இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு சபரி சொன்னாப்புல 50 லிட்டர் கம்மியா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரி எத்தனை வாட்டி தண்ணியை மிஸ் பண்ணீங்கன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, இல்லை 4 வாட்டி வந்துச்சு, ஒரு வாட்டி மிஸ் பண்ணோம், 3 வாட்டி தண்ணி பிடிக்கலான்னு போனோம், சொட்டு சொட்டா விட்டிக்க பிக் பாஸ் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அப்படியா இருங்க உங்களுக்கு ஒரு குறும்படம் போட்டு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல் வாரத்திலேயே குறும்படம்லாம் போடுறாங்க. ஒரு படம் போடுறேன், அதை பார்த்துட்டு அப்புறம் பேசலாம். அந்த குறும்படத்துல நேத்து ஒரு முக்கியமான பஞ்சாயத்து போட்டு பேசிட்டு இருக்கும்போது மிஸ் பண்ணாங்க இல்லையா அந்த தண்ணி, அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சி போய் மிஸ் பண்ண தண்ணி, இன்னைக்கு காலைல விக்ரம் கண்டுபிடிச்சி எழுப்பி விட்டு மிஸ் பண்ண தண்ணி, அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சி இவங்க போடாத தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் போட்டு காமிச்சாப்ல. தண்ணி 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 தண்ணி. ஒன்ஸ் அந்த குறும்படம் முடிஞ்ச உடனே பிக் பாஸ் என்ன சொன்னாப்ல அப்படின்னா, சூப்பர்வைசருக்கும் ஹெல்ப்பருக்கும் தான் அக்கறை இல்லை அப்படின்னா வீட்டில் இருக்கிற யாருக்குமே அக்கறை இருக்காது. தண்ணிங்கிறது எவ்வளவு முக்கியமான விஷயம், ஆனால் வீட்டில் இருக்கிற யாருக்குமே தண்ணி மேல இருக்கக்கூடிய அக்கறையே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. ஸோ பிக் பாஸ் சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எப்படி தெரிஞ்சிச்சுன்னா, அது சூப்பர்வைசரும் ஹெல்ப்பரும் 24 மணி உட்காந்து அந்த லைட்டை பார்த்துக்கிட்டே இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. ரொட்டேஷனல் பேசிஸ்ல யார் வேணாலும் அதை கண்காணிக்கலாம். என்ன இவங்க 2 பேர் தான் போய் தண்ணி பிடிக்கணும், அதுதான் டாஸ்க்குங்கிறத சொல்ல வந்த மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் குறிப்பா இப்போ அடுத்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் தண்ணி வச்சு தான் டாஸ்கே, ஆனால் தண்ணி இல்லைங்கிறீங்க என்ன பண்றது, சோ அதனால தண்ணியை விடுறேன் போய் புடிச்சு தொலைங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லி விட்டாப்ல. அடுத்த டாஸ்க்கு தண்ணி தேவை, என்ன பண்ண போறீங்க? ட்ரம் வைக்கிற டாப்ல தண்ணி வரும். சோ தப்பு நடந்து போச்சு அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனே எல்லாருமே சுத்து போட்டு கமருதீனை அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப சபரி உள்ள வந்து இல்ல இதுக்கு பொறுப்பு நானும் தான் ஏத்தாகணும், சரி வழி கிடையாது, தப்பு நடந்து போச்சு, இதுக்கப்புறம் நடக்காம பாத்துக்கலாம், தட்ஸ் ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாச்சும் முடிச்சு விட்டு கிளாப் பண்ணி கிளம்பிடலாம்னு சொல்லி பார்த்தா இந்த சுபிக்ஷா புள்ள அப்பதான் நான் கொஞ்சம் ஸ்கோர் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற பேர்ல உள்ள வந்து, அதாவது இந்த தண்ணி மிஸ் பண்ணது யாரால அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எங்க பஞ்சாயத்துனால தான். அந்த பஞ்சாயத்து சார்பா நான் என்ன பண்றேன் அப்படின்னா, சூப்பர் டீலக்ஸ் டீமோட சார்பா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வந்துச்சு. ஆஹா இந்த பிள்ளை தேவையில்லாம ஸ்கோர் பண்ணுது அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு 50 பேர் கலைஞ்சு போயிட்டாங்க. அங்கேயும் சாரி கேட்டு இங்கேயும் முடிஞ்சிருச்சு. அதை பார்த்த சபிக்ஷா என்ன இது, எந்த கேமராலையும் நம்மளை ஸ்கோர் பண்ணவே விட மாட்டாங்களே, எப்பெல்லாம் நம்ம பேச வரமோ எஞ்சி போயிடுறாங்களே, ஒன்று அவனுங்க பேசும்போது நம்ம எஞ்சி போயிடுறோம், இல்லை நம்ம பேசும்போது அவங்க எஞ்சி போடுறாங்க, இப்படியே போனா நான் வெளியே போயிடுவேன் போலியா அப்படிங்கிற மாதிரி அந்த பிள்ளை குழம்பிக்கிட்டே போயிடுச்சு. ஆனா இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் கமருதீன் மேல தான் தப்பு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியுது, ஈவன் அவருக்குமே தெரியுது. அவர் என்ன பண்ணிருக்கலாம், சரி ஓகே தப்பு நடந்துருச்சு, இதுக்கப்புறம் தப்பு நடக்காம பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அஸ் இன்சார்ஜா இதுக்கப்புறம் தப்பு நடக்காம இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு போயிருக்கலாம். ஆனா அந்த மனுஷன் என்ன சொல்றாப்ல,
தப்பு நடந்துச்சு தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் அதுக்காக இதுக்கு முன்னாடி நான் எதுவுமே பண்ணலை, சும்மாவே இருந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவும் பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்ச உடனே ஆதிரைக்கும் அமிர்தனுக்கும் முட்ட ஆரம்பிச்சிருச்சு. நான் தூங்கும் நானும் மனுஷன் தானே, அவன் மனுஷன் தானே, அவன் போய் எனக்கு அமிர்தன் என்ன சொல்றாப்ல, ஏங்க நானும் மனுஷன் தானேங்க, நானும் தூங்க வேணாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாப்ல. நியாயமான கேள்விதான். ஆனால் இவர் மட்டும் தான் மனுஷனா, மற்றவன்லாம் மனுஷன் கிடையாதா? சபரி ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக தூங்காம முழிச்சிருந்து பார்த்துருக்காப்புல. அதுக்கு முந்தின நாள் ஆதிரை தான் ஃபுல்லாக முழிச்சிருந்து பார்த்துருக்காங்க போல இருக்கு. அஸ் இன்சார்ஜா இந்த மனுஷன் கொஞ்சம் பொறுப்பாக ஒரு நாளாச்சு பார்த்துருக்கணுமா இல்லையா? சரி பார்க்கல, தப்பு நடந்துச்சு, தப்பையாச்சு அக்செப்ட் பண்ணிட்டு போயிருக்கலாம். ஆனால் கூட கூட போய்ச்சிட்டு இருக்காப்புல. அப்பயும் ஆதிரை என்ன சொல்றாங்க, சரி ரைட், நீங்க நைட்டு தான் பார்க்கல, நீங்க டே டைம்ல கூட அதிகமாக வெளியிருந்து நான் பார்க்கல அப்படிங்கிற மாதிரி சொன்னாலுமே அதுக்குமே இவர் என்ன சொல்றாப்புல, அதெல்லாம் நானும் சபரியும் கோஆர்டினேட் பண்ணிப்போம், நாங்க பார்த்துப்போம், நீங்க அதை பத்திலாம் பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே கைமே ரெண்டு பேரும் சண்டை பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் பார்க்கணும் அவ்வளவுதான். அதுக்கப்புறமா கமருதீன் ஆதிரை கிட்ட போயிட்டு, இங்க பாரு ஆதிரை, நான் பண்ணதெல்லாம் சொல்லிட்டு அது கூட சேர்த்து நான் பண்ண தப்பின்னு சொல்லு, தப்பை மட்டுமே சொல்லும் போது ஒரு மாதிரியா இருக்கு இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, ஓ உனக்கு அதுதான் பிரச்சனையா, சரி ரைட், நீ எதுவுமே பண்ணலன்னு சொல்ல, ஆனா நீ பண்ணிருக்க, அது தப்பும் நடந்திருக்கு, இனிமே பண்ணாம பாத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொன்னா, சரி ரைட் இதுக்கப்புறம் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சமாதானம் ஆயிட்டாங்க. பண்ணலாம், நம்ம எல்லாரும் பண்ணலாம், தண்ணி பிடிக்கலாம், அவ்வளவுதான். அந்த அடுத்த வீட்டு தலைக்கான செகண்ட் ரவுண்ட் ஆஃப் டாஸ்க் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கனால ஆடி போயிட்டேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே பொங்குதே அப்படிங்கிற டாப் நாச்சான ஒரு டாஸ்க்கை கொடுத்தாங்க இல்லையா? இப்போ அந்த டாப் நாச்சே தூக்கி சாப்பிடக்கூடிய வேற ரக டாஸ்க்கை கொண்டு வந்தாங்க. என்ன டாஸ்க் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அழுக்கு ஜீன்ஸ் பேண்ட்டை துவைக்கணுமா? உங்களிடம் அழுக்கான ஜீன்ஸ் கொடுக்கப்படும், அழுக்கு போக வாஷ் செய்ய வேண்டும். என்னங்க சொல்றீங்க, அழுக்கு ஜீன்ஸ் பேண்ட்டை துவைக்கணுமா? இவ்வளவு டஃப்பான டாஸ்க்லாம் கொடுத்தா எப்படிங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, துவைச்சா மட்டும் பத்தாது, காய வர போடணும்ன்றாங்க. என்னது காய போடணுமா அப்படின்னு சொல்லி கேட்டா, ஆமா 8 பேர்ல 5 பேர் தான் காய போட முடியும், 5 ஹேங்கர் தானே வச்சிருக்கோம் அப்படின்றாங்க. என்னது 5 பேருக்கு தான் வாய்ப்பு, 3 பேருக்கு தான், 5ல பெஸ்ட் 3 தானே செலக்ட் பண்ணுவோன்றாங்க. இந்த 3 நபர்கள் மட்டும் தான் டாஸ்க் 3இல் விளையாட தகுதி படைத்தவர்கள். அதெல்லாம் பார்த்த உடனே தலைலாம் எனக்கு அப்படியே சுத்த ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா டஃப்பா கொடுக்கலாங்க, அதுக்குன்னு இவ்வளவு இறங்கி இவ்வளவு டஃப்பா கொடுத்தா அந்த கண்டஸ்டன்ட்ஸ்லாம் பாவம் இல்லையா? ஆக்சுவலா என்ன டாஸ்க் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பிக் பாஸ் பஸ்ஸர் அடிச்ச உடனே குடுகுடுன்னு ஓடி போய் ஆளுக்கு ஒரு ஜீனை எடுத்துக்கணுமா, அதுக்கப்புறம் போய் தண்ணியை பிடிச்சிட்டு, அதுக்கப்புறம் போய் துவைச்சிட்டு, அதுக்கப்புறம் துவைச்ச ஜீனை கொண்டு போய் முதல்ல 5 பேர் யார் காய போடுறாங்களோ அந்த காய போட்ட 5 பேர் ஜீன்ல 3 ஜீன் எது வந்து டாப்பா கிளீன் பண்ணிருக்காங்களோ அந்த 3 பேர் தான் அடுத்த ரவுண்டுக்கு போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. அதுக்கேற்ற மாதிரி பிக் பாஸும் பஸ்ஸர் அடிச்ச உடனே அம்புட்டு பேரும் குடுகுடுன்னு ஓடி போய் ஆளுக்கு ஒரு ஜீனை எடுத்தாங்க. ஆனா ஒரு ஜீன் மட்டும் ஸ்விம்மிங் பூல்ல மிதந்துட்டு இருக்கு. என்னடா இது, ஒரு ஜீன் ஸ்விம்மிங் பூல்ல மிதந்துட்டு இருக்கு, ஆனாலும் அம்புட்டு பேர் போய் தண்ணி பிடிச்சிட்டு இருக்காங்களே, அப்ப அந்த ஜீன் யாரோடது அப்படின்னு சொல்லி பார்த்தா, அங்க தண்ணி பிடிச்சிட்டு இருக்காங்க பாத்தீங்களா பார்வதி, அவங்க தான் ஜீனே எடுக்காம வந்து தண்ணி பிடிச்சிட்டு இருக்காங்க போல இருக்கு. அதை பார்த்த கனியக்கா, ஏமா நீ ஜீனே எடுக்கலையே, அப்புறம் எதுக்கு தண்ணி பிடிச்சிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே, என்னது ஜீனை பிடிக்கலையா, அப்போ புடுங்கடா பக்கெட்ட அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற அம்புட்டு பேரும் பக்கெட்டை பிடிச்சி வெளியே போட்டு விட்டாங்க. இதுல வேற கெமி சும்மா இருக்காம பிடிச்ச தண்ணியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கெட்டை புடுங்க போக, பார்வதி நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பிடிச்சி இழுத்து அங்கேயே புரண்டு உருண்டு என்னென்னமோ பண்ணிட்டாங்க. கடைசியில் பார்வதி கையில இருந்து கெமி புடுங்கி தண்ணியை ஊத்துனதுக்கு அப்புறம், பார்வதி விடுவானா நானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கெட்ல இருக்கிற தண்ணியை புடுங்கி கீழே ஊத்தி விட்டாங்க. ஆக்சுவலா இங்க பார்வதி மேல தப்பு இருக்கத்தான் செய்யுது. ஏன்னா ஃபர்ஸ்ட் போயிட்டு ஜீன்ஸ் பேண்டை எடுக்கணும், அதுக்கப்புறமா தான் போய் தண்ணி பிடிக்கணும். ஆனா இவங்க ரொம்ப கிளவரா ஃபர்ஸ்டே தண்ணியை பிடிச்சிட்டா அதுக்கப்புறம் ஈஸியா ஜீன்ஸ் பேண்டை துவைச்சிடலாம்ல அப்படிங்கிற ஐடியால போய் பண்ணாங்க. அது அவங்களுக்கே பேக் ஃபயர் ஆகி போச்சு. அண்ட் இன்னும் பக்கம் கெமியுமே எதுக்காக இந்த அளவுக்கு இறங்கி ரப்பா இந்த கேம் விளையாடினாங்க அப்படிங்கிறதுமே தெரியல. குறிப்பா பார்வதிங்கிறதுனாலே களத்துல இறங்கிட்டாங்களா அப்படிங்கிற டவுட் ஹெவியா இருக்கத்தான் செய்யுது. அண்ட் பார்வதி உடலையே என்கிட்டயே வேலையை காமிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு முறைச்செல்லாம் பார்த்தாங்க. ஆனாலும் கெமி கண்டுக்கவே இல்லையா, ஆனாலும் நான் விட மாட்டேன், வம்புக்கு இழுப்பேன்னு சொல்லிட்டு பார்வதி வம்புக்கு இழுத்துட்டே இருந்தாங்க. ஆனா கெமி போகவே இல்லைங்க. எனக்கு அதுதான் பயங்கர ஆச்சரியமா இருந்துச்சு. வழக்கமா கெமி கிட்ட யாராச்சும் ஒரு வார்த்தையை விட்டாலே கபார்னு பிடிச்சிட்டு அதை வச்சு ஒரு பயங்கரமான கண்டென்ட்லாம் பண்ணுவாங்க. ஆனா இந்த வாட்டி பார்வதி வாடா சண்டைக்கு வாடான்னு கூப்பிட்டுமே கடைசி வரைக்கும் சண்டைக்கு போகவே இல்லையே. அதுவும் என்னை தள்ளி விட்டு நீங்க பாருங்க, இங்க பாருங்க, இன்னும் எதுவுமே யாரு ஏன்னா சபரி என்ன சொன்னாப்ல, நான் வேணாப்பா இதுக்குள்ள நான் போலப்பா, ஆல்ரெடி அடிபட்டுருக்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே பார்வதி, ஆமாப்பா உள்ளலாம் போயிடாத, உள்ள
சொல்ல போனா அடிப்பாங்க, மிதிப்பாங்க, குத்துவாங்க. அதுல இந்த மேடம் இருக்காங்க பாருங்க, அவங்க எல்லாத்தையும் பண்ணக்கூடிய ஆள் தான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி எவ்வளவோ இழுத்து பார்த்தாங்க. ஆனா கடைசி வரைக்கும் கெமி போகவே இல்லை. ஒருவேளை பார்வதிக்கு பயப்படுறாங்களா என்ன ஏதுன்னு தான் புரியல. இருக்காங்க பாரு, பயங்கரமா தள்ளி விடுவாங்க, மூஞ்சில குத்துவாங்க, நிறைய பண்ணுவாங்க. ஆனா அதுக்கப்புறமும் பார்வதி அடங்கவே இல்லையே. இப்போ பாருங்க பிரில்லியன்ஸ் அப்படின்னு சொல்லி யோசிச்சு ஆல்ரெடி துவைச்சு வச்சிருப்பாங்க பாத்தீங்களா அழுக்கு தண்ணி. அந்த அழுக்கு தண்ணியை எடுத்து இவங்க பக்கெட்ல ஊத்தி அழுக்கா இருக்கிற ஜீன்ஸ் பேண்ட்டை எடுத்து அந்த அழுக்கு தண்ணியில முக்கி ஆல்ரெடி அழுக்கா இருந்த ஜீன்ஸ் பேண்ட்டை இன்னும் பயங்கர அழுக்காக்கிட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து கொண்டு போய் காய போட்டுட்டு பாத்தியா 5ல் நானும் 1 அப்படின்னாங்க. அப்படியாவா, சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜீன்ஸ் பேண்ட் அப்படியே தூக்கி கீழே போட்டு நீ அவுட்டுமா கிளம்புன்னு சொல்லிட்டாங்க. யாருமே வாங்க வரலையா? ஸோ டோட்டலாக இந்த ரவுண்டில் 8 பேர் கலந்துக்கிட்டாங்க இல்லையா, அதில் 5 பேர் தான் போயிட்டு ஜீன்ஸ் பேண்ட்டையே காய போட்டாங்க. அந்த 5 பேர் யாருன்னா ஆதிரை, நந்தினி, துஷார், பிரவீன் அண்ட் பார்வதி. இதில் யார் 2 பேர் அவுட் ஆனாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நந்தினி அண்ட் பார்வதி இவங்க 2 பேருமே அவுட்டு. 3 பேர் தான் செலக்ட் ஆயிருக்காங்க. அந்த 3 பேர் யாருன்னா பிரவீன் ராஜ், ஆதிரை அண்ட் துஷார். இவங்க 3 பேர்ல ஒரு ஆள் தான் அடுத்த வாரத்துடைய கேப்டனா ஆக போறாங்க. துஷார், பிரவீன் ராஜ், ஆதிரை. ஸோ பார்வதி பார்த்தாங்க, சரி ரைட் டாஸ்க் தான் சொதப்பிடுச்சு, அட்லீஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்லயாச்சும் ஸ்கோர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க கேமரா இருக்கு அப்படின்னு சொல்லி தேடி பார்த்தாங்க. கரெக்டா கேமரா இருக்க சோஃபாவா போய் உட்கார்ந்து அந்த இடத்துல ஒரு அழுகையை போட்டு நல்லா ஸ்கோர் பண்ணிட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறமா நேற்று நடந்த அந்த சுவாரஸ்யமான சண்டைனால அந்த கதை சொல்ல முடியாமல் போச்சு. அட்லீஸ்ட் இன்னைக்காச்சும் ஒரு 3 பேரை கதை சொல்ல விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி ஃபர்ஸ்ட் ஆதிரை கதை சொல்றதுக்காக வந்தாங்க. ஆதிரை என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஆங்கர் ஆகணும் அப்படிங்கிற ஆசை இருந்துச்சு. அதனால நிறைய ஆடிஷன் அட்டன் பண்ணேன். அதில் ஒரு ஆடிஷனில் செலக்ட் ஆகி நான் வந்து இன்டர்ன்ஷிப் போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி பிகில் ஆடிஷன் போகுது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதில் அட்டன் பண்ணி நான் அதுலேயுமே செலக்ட் ஆகி படம் நடித்தேன். நான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக வந்து திகழ்கிறேன். அதாவது எங்கள் ஊரில் நான் வந்து சினிமாவுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னாங்க. பட் நான் வந்து படம்லாம் நடிச்சதுக்கு அப்புறமா யாரெல்லாம் அந்த மாதிரி சொன்னாங்களோ அவங்க வீட்டு பெண்களையே வந்து படத்தில் நடிக்கிறதுக்கு இப்ப அலோ பண்றாங்க. சோ இந்த ஒரு விஷயம் என்னால நடந்திருக்கு, நான் அதை பண்ணிருக்கேன் அப்படிங்கறத பெருமையா சொன்னாங்க. அவ்வளவுதான் கைஸ், திஸ் இஸ் ஆன். அண்ட் அடுத்த பிரவீன் காந்தி வந்தாப்புல ஏதோ அவருடைய அனுபவத்தெல்லாம் மக்கள் கிட்ட ஷேர் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் முன்னாடி சொல்லியிருந்தாரு. என்ன சொல்ல போறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா தலைப்பு நான் அப்படின்னாரு. நானா சார் ஏன் சார் உங்களை பத்தி சொல்லுங்க சார் அப்படின்ற மாதிரி பார்வதி சொன்ன உடனே மாயா உனக்கு பிடிக்கட்ட வெளியே போ மாயா, இந்த மாதிரிலாம் பேசாத மாயா அப்படின்னா மாயாவா, ஐயோ இந்த மனுஷன் மாயாவையும் பார்வதி ஒரு குழப்பிடுவார் போலயே அப்படிங்கிற மாதிரியே இருந்துச்சு. மாயா பார்வதி நீங்க பண்ற எல்லாத்தையும் நான் கவனிச்சுட்டே இருக்கேன். அதுக்கப்புறம் சரி சார் வேற வழியில் சார் உட்காந்து கேட்குறேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே மனுஷன் நிறைய இன்ஸ்பைரிங்கான விஷயம்லாம் சொன்னாப்புல. அது திரிஷாவை நான் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணேன், நிறைய ஆர்டிஸ்ட்டை நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கேன், 2 படம் பண்ணேன், அதில் ஹிட் பண்ணேன், அதுக்கப்புறம் நானே ஹீரோவாக பண்ணேன், நான் பண்ண தப்பு என்ன சரி என்ன அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் ஷேர் பண்ணாப்புல நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் அதை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஷேர் பண்ணியிருந்தா எல்லாருமே கேட்டிருப்பாங்களோ என்னவோ. அதாவது எபிசோட்ல காமிச்சது சின்ன ட்ரெய்லர் தான், ஆக்சுவலா லைவ்ல ஒரு படமே ஓடிட்டாப்ல. அங்க உட்கார்ந்து கேட்டா 50 பேரும் தூங்கிட்டாங்க. அந்த ஆட்றது இருக்குல்ல. அண்ட் அடுத்ததான் கலையரசன் வந்தாப்ல. அவர் குடும்ப கதையில இருந்து ஆரம்பிச்சாப்ல. அவங்க அப்பா வந்து ரொம்ப சந்தேகப்பட்டு அவங்க அம்மாவை அடிச்சுட்டே இருப்பாராம். ஒரு நாள் அவங்க அப்பா கிட்ட இருந்து தப்பிச்சு 4 குழந்தைகளோட அம்மா வந்து வெளியே வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. அண்ட் அதுக்கப்புறமா இவர் வந்து இவரோட ஒய்ஃபோட சேர்ந்த கதை, கலைக்காக ஒரு பண்ண விஷயங்கள், அதுக்கப்புறம் சொசைட்டிக்காக நிறைய அவேர்னஸ்லாம் கிரியேட் பண்ணாராம். இந்த மனசுல பிடிச்சி கொண்டு போய் ஜெயிலில் போட்டாங்களாம். காப்பாத்துறதுக்கு யாராச்சும் வருவாங்கன்னு சொல்லி பார்த்தா யாருமே வரலங்கிறது ரொம்ப டீசெண்டா எந்த நாயுமே வரல அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. இவர் வாயில எல்லாரையுமே நாயின் தான் வருது. ஈவன் மக்கள் ரிவ்யூஸ் பண்றாங்க பாத்தீங்களா, இவங்க எல்லாருமே இவர் நாயின் தான் சொல்றாப்ல. ஆனா கேட்டா இவர் வந்து பேரை மாத்துறதுக்காக தான் இந்த வீட்டுக்குள்ளேயே வந்திருக்காரா. இப்படியே பார்க்கிற மக்களையும் எல்லாரையும் இவர் நாயின்னு சொல்லி என்ன மாதிரி ஒரு பேர் இவர் மாத்துறதுக்காக வந்திருக்காருன்னு சத்தியமா புரியல. ஒரு நாய் நான் எவ்வளவு பேருக்கு பண்ணிருக்கேன், ஒரு நாய் என்ன தேடி வரல. அண்ட் அதுக்கப்புறமா பிக் பாஸ் வந்து தண்ணியை போட்டு விட்டாப்ல. 2 பேருமே குடுக்குடுன்னு ஓடி போய் போதுமான தண்ணியை வந்து பிடிச்சிட்டாங்க. ஸோ அந்த சந்தோஷத்தில் தண்ணியவே ஒரு டாப்பிக்காக எடுத்து ஃபன்னாக டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி விக்ரம் என்ன சொன்னாப்ல, இன்னைக்கு நைட்டு வந்து 2 பேருமே டேப்புக்கு கீழே படுத்துருவாங்களாம். ஸோ தண்ணி வந்து மூக்குல உழும்போது மூக்கடைச்சி 2 பேரும் செத்து போயிட்டாங்கன்னா யாராச்சும் வந்து பார்க்கும்போது அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத சொல்லி காட்டுங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி நடிச்சிட்டு இருந்தாங்க. அப்போ நந்தினி எந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு சொல்லி கேட்கும்போது கரெக்டாக விக்ரம் எப்பா எனக்கெல்லாம் தெரியாதுப்பா, எஃப்ஜே நீ தானே க்ளோஸ், நீயே பண்ணி காட்டு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக நழுவிட்டாப்புல. எஃப்ஜே சும்மா இருக்காம அவங்க என்ன பண்ணுவாங்க, சிரிச்சிட்டு தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு கக்கமுக்கன்னு சொல்லிட்டு சிரிச்சு விட்டான். அதாவது எஃப்ஜே இந்த வீட்டில் எப்பயாய்த்தான் பேசுகிறான், பேசும்போதெல்லாம் கரெக்டாக கேஸ் வாங்கிறான். இதுக்கு முன்னாடி திவாகர்ட்ட போயிட்டு கையை வெட்டுவேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு வீக்கெண்ட் எபிசோடில் ஒரு கேஸ் இருக்கும். இப்போ சிரிச்சு காமிச்சதுக்கு அங்கேருந்து நந்தினி வந்து பார்த்துட்டு நான் சிரிப்பேன் நீ பார்த்தேன் இப்போ பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் 400 டிஷ்யூ பேப்பர் எடுத்து மூக்கில் விட்டு அழுதுட்டு இருக்காங்க.
என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டா, என்ன போய் சிரிப்பேன்னு சொல்லிட்டான் அவன். நான் சிரிப்பேனா, நான் அழுவு மட்டும் தான் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு, இருங்கடா பாத்ரூம்ல போய் அழுதுட்டு வரேன்னு சொல்லிட்டு பாத்ரூம்குள்ள போயிட்டாங்க. என்னடா இது, இப்போ அப்படி என்னடா நடந்துச்சு? ஏதோ ஒரு ஃபன்னா எடுத்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை பார்க்கும்போது சிரிப்பான்னு சொல்லி சொன்னது ஒரு தப்புன்னு நீ ஒப்பாரிலாம் வச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி பார்த்தா, அந்த பாத்ரூம்குள்ள போய் சமாதானம் படுத்தலான்னு சொல்லி சபரி உள்ள போனதுக்கு வெளியே போடா நீ, வெளியே போடா அப்படின்னு சொல்லிட்டு திவாகர் அன்னியன் பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று பண்ணுவார் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நந்தினி பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக மொத்தத்தில் நந்தினி இந்த வீட்டில் பண்ணுற பெர்ஃபார்மன்ஸ்லாம் பார்க்கும்போது சிரிப்பு தான் வருது. ஏன்னா எப்பயாச்சும் அழுதாதான் அந்த எமோஷனுக்கு ஒரு வேல்யூ கொடுப்பாங்க, அவங்க அழுகிறதுக்கே ஒரு மரியாதை இருக்கும். எல்லாத்துக்குமே நான் அழுவேன், எல்லாத்துக்குமே ஒப்பாரி வைப்பேன், எல்லாத்துக்கும் நான் இப்படி தான் கதறுவேன்னு கதறிட்டு இருந்தால் யாரும் மதிப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த கெமி யாராச்சும் ஒரு வார்த்தையை விட்டுட்டு அதை பிடிச்சி சண்டைக்கு போவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இவங்க காதை கொடுத்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க போல இருக்கு. நந்தினி அப்படின்னு சொல்லி சொன்னாலே உடனே ஒப்பாரி வச்சிருவாங்க போல இருக்கு, அந்த மாதிரி இறங்கிட்டாங்க. இந்த விக்ரம் சும்மா ஒரு கற்பனைக்கு தான் இந்த பிக் பாஸ் வீடை ஒரு இளவு வீடா மாத்தி பார்க்கலாம்னு ஆசைப்பட்டாப்புல. ஆனா கடைசியில நந்தினி ஒப்பாரி வச்சு உண்மையிலேயே அதை இளவு வீடு மாதிரி ஆக்கி விட்டாங்க. என்ன போய் சிரிக்கிறான்னு சொல்றானே, நான் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன், நான் என்னைக்கு சிரிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலேயே ஒப்பாரி வச்சுட்டு இருக்காங்க. கடைசியில் கனியக்கா தான் போய் என்னம்மா சரி ரைட்டுமா விடுமா அப்படின்னு சொல்லி சமாதானம் படுத்திட்டு வெளியே வந்தாங்க. கடைசியில் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு இங்கே பாருங்க, சும்மா ஒரு ஃபன்னுக்கோ ஒரு ஜாலிக்கோ எந்த ஒரு இடத்துலையுமே நந்தினி பேரை எடுத்துடாதீங்க அப்படிங்கிறத ஒரு வார்னிங்காகவே கொடுத்துட்டாங்க. சும்மா ஜாலியாக கொடுக்கின்ற எதுவுமே பேசாதீங்க, எதுவுமே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். சும்மா ஃபன்னுக்கு பண்ணதுக்கே இந்த நிலைமைனா, ஒரு டாஸ்க்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரை பத்தி பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டா யாராச்சும் நந்தினி பேரை சூஸ் பண்ணுவானா? அதை மீறி எவனாச்சும் நந்தினி பேரை சூஸ் பண்ணி பேசிட்டா அன்னைக்கு நைட் அவன் நிம்மதியை தூக்கிட முடியுமா? அதாவது ஸ்டார்டிங்ல ஒரு 4-5 பேரை தான் பிடிச்சி தேவையில்லாம இந்த மாதிரி விட்டுட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. சீசன் போக போக தான் தெரியுது உள்ள இருக்கிற 50 பேருமே ஒரு ரகமா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீசனை எப்படி கொண்டு போய் எங்க தேத்தி எப்படி முடிக்க போறாங்கன்றதை நினைக்கும் போது நமக்கே ஆச்சரியமா தான் இருக்கு. ஸோ நந்தினி வச்ச ஒப்பாரியோட இன்னைக்கு எபிசோடு வந்து முடிச்சு விட்டாங்க. இன்னைக்கு எபிசோட பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட எபிசோடு வந்து என்னால் எக்ஸ்பிளைனே பண்ண முடியல. காலங்காத்தால தண்ணி பிரச்சனை, அதுக்கப்புறம் நடிப்பு அரக்கணின்னு அகாடமின்னு சொல்லிட்டு கிரிஞ்சு பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் தண்ணி பிரச்சனைனாங்க. அப்புறம் தலை டாஸ்கில் பார்வதியோட சண்டை, அதுக்கப்புறம் மறுபடியும் நந்தினியோட ஒப்பாரின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்ணி முடிச்சு விட்டுருக்காங்க. இது என்ன எபிசோடு, என்ன கண்டென்ட், என்ன கண்டஸ்டன்ஸ்னு ஒன்றுமே புரியல. அவங்க சொன்ன மாதிரி தான் போக போக தான் தெரியும், பார்க்க தான் புரியுன்ற அதே ஸ்லோகனோட நம்ம போய் முடிச்சுக்க வேண்டியதான் நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு எபிசோடு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் கண்டிப்பாக பார்க்க நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் டான் தட்டி விட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் டான் டைமுக்கு வந்து சேர்ந்துடும். ஸோ மீட் இஸ் மாதிரி சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூவோட சூப்பரான ட்ரோலோட கொஞ்சம் தன் பை ஃப்ரம் ஷாஃபி. டாடா பாய் அண்ட் டேக் கேர்.